அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுக்கு விசேஷித்த ரகசியங்களை வைத்திருக்கிறார். கற்கள் விலையேற பெற்ற கற்களை குறித்ததான ரகசியம் இது. பரிசுத்த எருசலேமின் அஸ்திபார கல்லின் ரகசியம். முதலாவது கல் ஜாஸ்பர், வச்சிரக்கல். அது சிகப்பு நிறத்தை குறிக்கும். அது இயேசுவின் இரத்தம் என்று பார்த்தோம். அடுத்து வைராக்கியம் என்று பார்த்தோம். தேச வைராக்கியம், பரிசுத்த வைராக்கியம். பரிசுத்த வைராக்கியத்தில் வினேகாஸ் பரிசுத்த வைராக்கியம் கொண்டார். உபச்சாரமும் வேசித்தனமும் நிறைந்திருக்கிற இந்த காலத்திலே பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் விழுந்திருக்கலாம். பயப்படாதிருங்கள். உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவராகிய தேவன் பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பரமபிதா உங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே எந்த பாவமாய் இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து அவைகளை அறிக்கையிட்டு விட்டுவிடும் பொழுது பரிசுத்த வைராக்கியத்தை கற்றுக் கொடுப்பார். அதன் பின்பதாய் பரிசுத்தத்துக்காய் நீங்கள் வைராக்கியமாய் இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பார். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்தத்துக்காக இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி காத்து வழிநடத்த வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். குடல் நோயினால், குடலில் இன்டெஸ்டைன் அங்கே இருக்கிற கட்டி, இதனால் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு கதறுகிற யாரோ ஒருவரை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டி மறைவதாக, அந்த வயிற்றில் உண்டான வலி மறைவதாக. அந்த வயிறு வீங்கி போயிருக்கிறது. அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் பரிபூரண சுகம் அடைவதாக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.